முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் மகன் விவேக் வருமான வரித்துறையினர் முன் இன்று ஆஜராவாரா என்பது உள்ளிட்ட தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், ஏற்கனவே ராமமோகன ராவ் மகன் விவேக்குக்கு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகல. இந்நிலையில ராமமோகன ராவ் மகன் விவேக் வருமான வரித்துறையினர் முன்பாக இன்றைக்காவது ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழ், இது குறித்து வருமான வரித்துறை அதிகாரியிடம் பேசினோம். அவர்கள் சொன்னது என்னவென்றால், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நேரில் ஆஜராக சொல்லி விவேக்கு சம்மன் அனுப்பியதாகவும், ஆனால் இதுவரைக்கும் விவேக் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கான காரணத்தை தொடர்பில் இருந்து கொண்டே தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்கள். இன்று விவேக் நேரில் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வெள்ளிக்கிழமை வரவில்லை, சனிக்கிழமை வருவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. அதற்கு பிறகு அரசு விடுமுறைகள் வந்ததால் திங்கட்கிழமை, அதாவது நேற்று நேரில் ஆஜராவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அதுவும் பொய்த்து போனது. இந்த நிலையில் இன்று அவர் ஆஜராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் பார்க்கிறார்கள். அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது ஏராளமான ஆவணங்கள், பரிசு பொருட்கள் மற்றும் செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தற்பொழுது அது குறித்த ஆய்வினை தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தம்பி மகாலிங்கம், ஒருவேளை விவேக் இன்னைக்கு ஆஜராகாவிட்டால் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக எது போன்ற நடவடிக்கைகளில் எடுக்க வாய்ப்பிருக்கிறது? விவேக்கிடம் தற்பொழுது விசாரணை நடத்துவதற்கு மும்முரமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தயார் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அவரிடம் கேட்பதற்கான கேள்விகள் என ஒரு 300க்கும் மேற்பட்ட கேள்விகளை பட்டியலிட வைத்திருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் எங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கியிருக்கிறார், அவர் 6 நிறுவனங்களை தொடங்கியிருக்கிறார், அந்த 6 நிறுவனங்களுக்கான முதலீடு எங்கிருந்து வந்தது, அது மட்டுமல்லாது வெளிநாடுகளில் முதலீடு செய்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவல்களை சரிபார்க்கும் பணி என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எனவே விடிய விடிய அது சம்பந்தமான பணிகளை வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையின் போது விவேக் கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், அதற்கான வரியை செலுத்த தயாராக இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரியிடம் விவேக் தெரிவித்ததாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக அவர்களிடம் எங்கெல்லாம் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக வெளி மாநிலங்களிலும் விவேக் மற்றும் அவரது குடும்பத்தார், அவரது சகாக்கள் சொத்துக்களை சேர்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எந்தெந்த இடங்களில் சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதற்கான மூலங்கள் என்ன, எங்கிருந்து நிதி பெற்றார்கள், நிறுவனங்கள் தொடங்க நிதி யாரிடம் நிதி பெற்றார்கள், யாரெல்லாம் பங்குதாரராக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் முறையாக வருமான வரி செலுத்துகிறார்களா, இப்படி பல கோணங்களில் விசாரணை நடத்த தற்பொழுது அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவேக் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நேரில் ஆஜராவதை விலக்கு கேட்டு நேரம் கேட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்று அவர் ஆஜராகக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர் இன்று ஆஜராகவில்லை என்றால் மீண்டும் ஒரு சம்மன் அனுப்ப வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சம்மன்களை அவர் ஏற்றுக்கொண்டு நேரில் ஆஜராகவிட்டால் தான் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு, இந்த 2 பிரிவுகளுமே சேகர் ரெட்டியின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை சம்பந்தமாகவும் அடுத்த கட்டமாக அதிகாரிகளுடைய பங்கு குறித்தும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே தற்பொழுது அந்த துறை சார்ந்த புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அமலாக்க பிரிவு இதில் எந்த அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது, அரசு நிதி எந்த அளவுக்கு கையாளப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிபிஐ பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை பொறுத்த வரைக்கும் சேகர் ரெட்டியிலிருந்து விவேக் வரைக்குமான அவருடைய தொடர்புகள் அனைத்தையும் தற்பொழுது விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அவரது வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட முக்கியமான ஆவணங்களை தற்பொழுது அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தும் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.